السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. கணித்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயரால் புனித லைலத்துல் கத்ர் இரவனுடைய தராவியை தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், சுற்றத்தாருக்கும் மற்றும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நரக விடுதலை வழங்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடம் தந்தல் புரிவானாக. கணியத்துக்குரியவர்களே, 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு, ஒரு வணக்கம் கிடைக்கும் என்ற பேராசையின் பேரிலே நாம் ஆவலுடன் அல்லாஹ்வுடைய தர்பாரை நோக்கி வந்திருக்கிறோம். அவன் நம்முடைய எண்ணற்ற பாவங்களை மன்னித்து விடுவான் என்ற ஆசையோடு அவருடைய பள்ளிவாயில் வந்து நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய மன தேவைகளையும் மனச்சங்கடங்களையும் அவன் நீக்கி விடுவான். நாம் எதையெல்லாம் ஆசைப்பட்டானோ அதெல்லாம் தருவான் என்ற பேராசையோடு வந்து கூடியிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய நம்பிக்கையை வீணாக்கி விடாமல் நாம் எதிர்பார்த்ததை விடவும் பன்மடங்காக அவன் நமக்கு தந்தரல் புரிவானாக. இந்த இரவிலே எத்தனை அருள்களை கொடுக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டிருக்கிறானோ அதில் ஒன்று கூட திரும்பி எடுத்துச் செல்லாமல் அனைத்தையும் நமக்கு தந்தரல் புரிவானாக. இறையில்லமாம் திரு கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாஃபையும் பாக்கியமும் ஈருலக நாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் தியானிக்க உதவும். அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டு கழித்து அளவளாவிய ஆனந்த பரவசம் அடைந்து அவர்கள் இன்று சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணக்கூடிய லெக்கா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே மன நிறைவாக இவ்வுலகிலிருந்து விடைபெற்று செல்ல நம் அனைவர்களுக்கும் நல்ல தௌஃபீக்கை செய்தருள் புரிவானாக. சிறப்பான புனிதமான இரவிலே இங்கு ஒன்று கூடிய வைத்த ரப்பல் ஆலமீன் நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலையும் நம் அனைவர்களையும் ஒன்று கூட செய்தருள் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இந்த இரவுடைய மகிமையை பற்றி அல்லாஹ் தஆலா நாம் வாசித்த அத்தியாயத்தின் வாயிலாக சொல்கிறான் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா என்ற ஒரு வசனத்தை சொல்வான். அதுவும் நாம் அறிந்த செய்தி. ரமதான் மாதம் குர்ஆன் அருளப்பெற்ற மாதம்.
ரமதான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை குறிப்பிட்டுவிட்டு லைலத்துல் கத்ர் இரவிலே இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று கூறுகிறான். இந்த 2 வசனங்களையும் முடிச்சு போட்டு பார்த்தோமே ஆனால் இந்த இரவுக்காக வேண்டியே இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி இருக்கிறான் என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது. இந்த இரவை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய 27 நாட்கள் நோன்பிருக்க செய்து இந்த 27 நாட்களும் நாம் தர்மம் மற்ற காரியங்களில் ஈடுபட செய்து இந்த இரவுக்காக வேண்டியே அல்லாஹ் அந்த மாதம் முழுவதையுமே நன்மைக்குரியதாக ஆக்கியிருக்கிறானோ என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொன்னால் இந்த இரவு குர்ஆன் இறங்கிய இரவு என்று சொல்கிறான். அப்படியானால் இந்த இரவு உண்மையிலேயே இந்த மாதத்தில் திட்டமிடப்பட்ட முக்கியமான ஒரு இரவு என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்கிறோம். அதுவும் சொல்ல போனால் நம்முடைய இந்தியர்களுக்கு இந்த நாள் இன்னும் ஒரு சிறப்பை தரக்கூடிய நாளாகும். ஆமாம், நாம் சுதந்திரம் அடைந்தது லைலத்துல் கத்ர் இரவில் தான். சுதந்திரம் அடைந்தது நடு இரவிலே என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த எந்த இரவு என்றால் லைலத்துல் கத்ருடைய இரவிலே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திரம் அடைந்த செய்தியை சொல்வதற்காக வேண்டி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அப்போது அபுல் கலாம் ஆசாத் அவருடைய வீட்டிலே விளக்குகள் எல்லாம் எரிந்திருக்கின்றன. குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனேயே நெஹ்ரு அவர்கள் கேட்டார்கள், என்ன மௌலானா தூங்கவில்லையா? நடுநித்தியாகி மீன் விழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, தூங்கவில்லையா என்று கேட்ட பொழுது நாங்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் யாரும் இந்த இரவிலே தூங்க மாட்டோம். ஏனென்றால் இது எங்களுக்கு 1000 மாதங்களை விட சிறப்பான நாள். லைலத்துல் கத்ருடைய இரவு நாங்கள் தூங்க மாட்டோம் என்று மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பதில் சொன்ன வரலாற்று செய்தி இணைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே சுதந்திரத்தை நாம் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, இஸ்லாமியர்கள் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ என்று நமக்கு எண்ண தோன்றுகின்றது. கணேசத்திற்குரிய பெருமக்களே, சிறப்பான இந்த நாள் இத்தகைய சிறப்புக்கு என்ன காரணம், இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை நாம் திருக்குர்ஆன் விரிவுரையின் வாயிலாக அறிகின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேராட்சியின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நாளை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய காலத்து தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுகின்றன. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே 1000 வருஷங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று 900 வருஷம் 80 800 வருஷம் 700 வருஷம் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்கள், மறுமையிலே இந்த மக்கள் எல்லாம் வந்து நியாய தீர்ப்புடைய நிற்பார்களே, ஆனால் அவர்கள் அதிகமான ஆயுள் பெற்ற காரணத்தினால் அதிகமான இபாதத்துகளை செய்து அவர்கள் முன்னணியில் இருப்பார்களே, நம்முடைய சமுதாயம் 60க்கும் 100க்கு இடையிலான ஆயுள் பெற்றிருக்கிறது. அப்படியானால் மற்ற சமுதாயத்திற்கு முன்னால் நாம் குறைந்துதானே இருப்போம், நாம் தலைகுந்துதானே இருப்போம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். 1000 வருடங்கள் வணங்கியவர்களோடு 100 வருடங்கள் ஆயுள் பெற்றவர்கள் வந்து நின்றால் எப்படி இருக்கும்? எனவே ஒரு சமமான பாங்கு நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைக்காது என்பதற்காக வேண்டி பெருமானார் இறைவனிடத்தில் வேண்டி 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 என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கும் அவர்களுக்கு நிகராக இபாதத் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஆண்டுக்கு ஒரு நாளை கொடுக்கிறான். இந்த ஒரு நாள் நாம் இபாதத் செய்தால் 83 வருடங்கள் இபாதத் செய்த கணக்காகிவிடுகிறது. உதாரணமாக ஒரு 10 வருடம் லைலத்துல் கத்ரை பெற்றுவிட்டார், ஆனால் 830 வருடங்கள் அவர் இபாதத் செய்த கணக்காகிவிடுகிறது. ஒரு 15 வருடம் அவர் லைலத்துல் கத்ரை பெற்றுவிட்டார், ஆனால் எந்த சமூகமும் நம்மளை மிஞ்ச முடியாத அளவிற்கு அமைதியை உயர்ந்து நிற்பார்கள். எனவே மற்ற சமுதாயத்தோடு நம்மளை ஈக்குவல் ரேங்கை கொண்டு வருவதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய முயற்சி தான் இது. அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் போராடி போராடி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான இரவுதான் இது என்பதை நாம் விரிவுரையாளர்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அக்கறை என்று நமக்கு எண்ண தோன்றுகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் கிடைத்த இந்த அற்புதமான இரவு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த இரவை பற்றி நமக்கு இந்த இரவில் என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தகவலை தருகிறார்கள். ஒன்று, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது அந்த இரவை நான் அமைய பெற்றால் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன்
துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா கரீம் யா கரீம் யா கரீம் என்று ஒரு ரிவாயத்து, யா கஃபூர் யா கஃபூர் யா கஃபூர் என்று ஒரு ரிவாயத்து. ஆக இந்த துஆவை ஓதுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன், யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃவ மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புவாய், எனவே ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விடு. உச்சகட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து சொல்லி தந்த இந்த அற்புதமான துஆ இந்த இரவிலே ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் காண கிடைக்கின்றோம். மற்றொரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பற்றி சொல்லும் பொழுது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்று ஒருவன் நின்று வணங்கினால், ஈமானன் அல்லாஹ் மீது நம்பிக்கையாகவும் இஹ்திசாபன் நன்மையை கருதி நின்று வணங்குவானேனால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவனுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். பெருமானார் சொல்லிவிட்டார்கள், நின்று வணங்குங்கள். நின்று வணங்குவது 1000 ரக்காத்தா, 500 ரக்காத்தா, 100 ரக்காத்தா, என்ன கணக்கு, ஃபஜ்ர் வரைக்கும் எத்தனை ரக்காத் தொழ முடியுமோ அத்தனை ரக்காத் தொழுங்க. பெருமானார் சொன்ன அந்த காம என்ற சொல்லிலிருந்து நமக்கு அனுமதி கிடைக்கிறது. மன் காம ஈமானம் வ இஹ்திசாபன், ஈமானுடனும் இன்னும் நன்மையை கருதியும் இரவெல்லாம் நின்று வணங்கியவர்கள், இரவெல்லாம் நின்று வணங்கியவர்கள் ஓசுரளவு மாற்றப்பட்ட தம்பி அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற அந்த வசனம் இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டும். இரவு என்று எவ்வளவு வணங்க முடியும்? 2 ரக்காத்தினை இரவை பெற முடிக்கக்கூடியவர்கள் கூட இருக்கலாம். குர்ஆனை ஓதி முதல் ரக்காத்தில் ஒரு குர்ஆன், 2வது ரக்காத்தில் ஒரு குர்ஆன், 2 ரக்காத்திலேயே இரவை புறம் நிறைவேற்றுவதும் இருக்கலாம். 12 ரக்காத்துகளும் இருக்கலாம், 50 ரக்காத்தில் இருக்கிறவரும் இருக்கலாம், 1000 எத்தனை ரக்காத்துகள் என்பது கணக்கல்ல. ஆக மொத்த கருத்திலே காலை ஃபஜ்ர் வரை நாம் நின்று வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஹதீஸும் இந்த இரவுடைய தரப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக விளக்கித் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கணேசக்குரிய பெருமக்களை, இந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற அந்த வசனத்தை ஒரு முறை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை கண்ணியமான இரவிலே நாம் இறக்கி இருக்கிறோம். கண்ணியமான இரவு என்று இந்த இரவிற்கு அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான். ஏனென்றால் இது குர்ஆன் அருளப்பெற்ற காரணத்தினால் கண்ணியமான இரவு, 1000 மாதங்களுடைய சிறப்பான இரவாக இருக்கிற காரணத்தினால் இதற்கு கண்ணியமான இரவு என்பதாக பெயர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு பொருளும் இதற்கு இருக்கிறது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நெருக்கடியான இரவிலே நாம் இதை இறக்கி இருக்கிறோம். இந்த இரவுக்கு கத்ர் என்றால் நெருக்கடி என்று ஒரு பெயர் இருக்கிறது. அரபியினுடைய இலக்கணத்திலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு என்ற வசனத்திலே குதிர என்றால் நெருக்கடி என்று பொருள். மாதிரி நெருக்கடியான இரவு என்று இந்த இரவுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கடியான இரவு என்றால் என்ன? முஸ்லிம்கள் பள்ளிவாசலிலே வந்து நெருக்கடியாக தொழுகிறார்கள். யாரும் இந்த நேரத்திலே பள்ளிவாசலில் ஒவ்வொரு பள்ளிவாசல் நெருக்கடியாக இருக்கிறது என்பது மட்டும் பொருள் அல்ல. இன்று மலக்குகள் அத்தனை பேர்களும் பூமிக்கு விஜயம் செய்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு காபத்துல்லாவிலே போய் தொழுதால் 1,00,000 நன்மை நமக்கு கிடைக்கிறது அல்லவா? காபத்துல்லாவிலே ஒரு போய் தொழுவாரையானால் 1,00,000 தொழுத நன்மை கிடைக்கிறது. அதே போன்று இன்றைய தினத்திலே பூமியிலே வந்து வணங்குவோருக்கு 1000 மாதங்கள் இபாதத் செய்த நன்மை கிடைக்கிறது. இதை அறிந்து கொண்ட மலக்குகள் இந்த நன்மையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பூமிக்கு விஜயம் செய்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் வானத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வணங்குறவர்கள் தான் என்றாலும் கூட பூமியிலே இந்த 27ஆம் அந்த லைலத்துல் கத்ர் என்று இரவு யார் நின்று வணங்கினாலும் அவருக்கு 1000 மாதங்கள் நன்மை கொடுக்கப்படுகிறது. எனவே அவர்கள் வானத்தில் இருக்காமல் பூமிக்கு இறங்கி விடுகிறார்கள். எல்லா மலக்குகளும் பூமிக்கு வந்து இங்கே தொழுகின்ற காரணத்தினால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை பிடித்துக் கொள்கின்ற காரணத்தினால் இன்று பூமியெல்லாம் நெருக்கடியாக இருக்கிறது. அனைத்து வானவர் மலக்குகள் எல்லாம் பூமிக்கு வருகின்ற நாளாக இருக்கிறது. மூமின்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகின்ற நாளாக இருக்கிறது. இந்த போட்டி போடக்கூடிய நேரத்திலே பூமி நெருக்கடியாக இருக்கிறது. நெருக்கடியான இரவு என்பதாக இந்த இரவுக்கு பேர் வைத்திருப்பதையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ் சொல்வான், மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகத்து குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. தொழுது கொண்டிருக்கும் பொழுது இமாம் வலத்தாலீன் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள், ஆமீன் என்று சொல்லுங்கள். யார் ஆமீன் என்று சொல்வது? மலக்குகளுடைய ஆமீனோடு 2 கலந்து விடுகிறதோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரி தொழுகையிலே ஆமீன் சொல்வதை பற்றி சொல்வார்கள். சராசரி தொழுகையிலே நாம் சொல்லக்கூடிய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீன் உடன் அதே நேரத்திலேயோ அதே நிலையிலேயோ போய் சேர்ந்து விட்டால் அது சேர்ந்த காரணத்தினால் நம்முடைய ஆமீனுக்கு பரக்கத் ஏற்பட்டு விடுகிறது
எல்லா பாவங்களும் மன்னிப்பதற்கு அது தகுதியாகிறது என்று சொன்னார். இந்த இரவிலே மலக்கள் பூரா ஒட்டுமொத்தமாக வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் இந்த இரவு பூராமே இபாதத்தில் கழிக்கிறார்கள். எனவே நாமும் இபாதத்தில் கழிக்கிறோம். நாம் மலக்களுடைய இபாதத்தோடு ரெண்டும் சேர்ந்து 2.5 கலந்து மேலே செல்கின்ற பொழுது நமக்கு இந்த 1000 மாதங்கள் என்பது உண்மையிலேயே சிறப்பான ஒன்றாகத்தான் தெரிகிறது. மலக்களோடு நாம் சேருகிற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அற்புதமான இந்த நாளை நமக்கு சிறப்பான நாளாக ஆக்கி இருக்கிறான். எனவே இந்த இரவு என்பது நெருக்கடியான இரவு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த இரவை அடைவதற்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா? வருஷம் பூராவுமே மகரிபுக்கு பிறகு ஒரு 10 ஆயத்தை ஓதுவார்களாம். இந்த நியத்திலே மன்கரா குல்ல லைலத்தின் 10 ஆயத்தின் அலா அத்தில் நியதி லம் யுஹரம் பரக்கத்வா என்பதாக ஒரு பெரியார் சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் பூராவுமே வருஷம் பூராவுமே 10 ஆயத்துகள் ஓதுவார்கள். எதுக்கு? யா அல்லாஹ் எனக்கு அந்த லைலத்துல் கத்ரை கிடைக்கட்டும், லைலத்துல் கத்ரை கிடைக்கட்டும் என்று நாம் ரமதானில் வந்துதான் ஆசைப்படுகிறோம். ரமதான் மாதத்தில் மட்டும்தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் வருடம் பூராவுமே அந்த நியத்திலே மகரிபுக்கு பிறகு ஒரு 10 ஆயத்தையால் ஓதி இந்த ஆயத்தினுடைய பொருட்டினால் யா அல்லாஹ் எனக்கு லைலத்துல் கத்ரை அடைய செய்வாயாக என்பதாக துஆ செய்வார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பெரியார்களுடைய வரலாற்றை நாம் காண கிடைக்கின்றோம். அப்படியானால் இதற்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குமானால் அவர்கள் அப்படி கேட்டிருக்கிறார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறப்பானது. 3 கத்ர் என்ற வாசகத்தை கண்ணியம் என்று 3 தடவை சொல்லி இருக்கிறான். அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது குர்ஆனும் கண்ணியமான குர்ஆன். எனவே குர்ஆன் இறங்கியதனால் இந்த இரவுக்கு கத்ருடைய இரவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு வந்த மலக்கும் கண்ணியமான மலக், கண்ணியமான மலக். அலா ரசூலின் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரசூல கரீம் என்று அல்லாஹ் வாசிப்பார். எனவே கண்ணியமான மலக்கு கொண்டு வந்த இரவு. மூன்றாவதாக கண்ணியமான உம்மத்துகள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். உலகத்தில் தோன்றிய சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறான். சிறந்த சமுதாயம் என்பதாக குறிப்பிடுகிறான். எனவே அந்த வகையிலே வேதமும் சிறப்பானது, கொண்டு வந்த மலக்கும் சிறப்பானவர், கொண்டு வரப்பட்ட சமுதாயமும் சிறப்பு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக என்னவோ 3 தடவை கதிர் என்ற வாசகம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. 1000 மாதங்களை விட சிறப்பானது என்பதை சொல்லிவிட்ட அல்லாஹ் தொடர்ந்து அது எதற்கான என்பதை விளக்குகிறார். தனஸ்தலுல் மலாயிகத்து வர்ரூஹ். மலக்கள் எல்லாம் இங்கே இறங்குகிறார்கள். ரூஹ் என்று சொல்லப்படுகிற ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். தனஸ்தல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா. அந்த இரவிலே இறங்குகிறார்கள். பிகுல்லி அம் தனஸ்தல் மலாயிகத்து வர்ரூஹ் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்தல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். தன்னுடைய இறைவனுடைய உத்தரவு பெற்றுத்தான் அவர்கள் இங்கே வருகிறார்கள். பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாம். எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் சலாம் இந்த இரவிலே நமக்கு தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வேண்டி நிற்பதும் அதுதான், அல்லாஹ் நமக்கு தர இருப்பதும் அதுதான். ஒன்றாவது சலாமத்தும் மினல் அம்ராத். நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை இந்த இரவிலே நமக்கு தரப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் வேண்டுகின்ற பொழுது நோய்களிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்று உலகத்திலே பெருவாரியானவர்கள் உணவு சாப்பிட மறக்கிறார்களோ இல்லவோ, மாத்திரை சாப்பிட மறப்பதில்லை. உணவு சாப்பிட மறந்தாலும் மாத்திரை சாப்பிட மறப்பதில்லை என்ற அளவிற்கு நோக்காடு என்பது எல்லாரிடத்திலையும் நீக்கமர இடம்பெற்றுவிட்ட ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதன் காரணத்தினால் மனிதன் அனுபவிக்கின்ற வேதனைகள் அது கொஞ்ச நஞ்சமல்ல. எனவே இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா நமக்கு அத்தகைய பாக்கியத்தை தருகிறான். நோயற்ற வாழ்வை இங்கே நமக்கு தருவதற்காக வேண்டி மலக்களை அவன் அனுப்புகின்றான். இரண்டாவது சலாமத்து மினல் அஹ்ஸான். கவலைகளிலிருந்து சலாம். கவலைகள் மனிதனை பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கின்றன. சாதாரணமாக ஒருவருடைய மனதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்த்தீர்களே ஆனால் போதும், பக்கத்தில் உட்கார்ந்து அவரிடத்தில் பேச்சு கொடுத்து அவருடன் நீங்கள் கலந்து 2.5 கலந்து விட்டு கொஞ்சம் ஓபன் பண்ணீங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிருவார். அவ்வளவு கவலை இருக்கிறது. அது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும் இப்பொழுது கவலை ஆட்கொண்டு இருக்கிறது.
அந்த கவலை அதை நீக்குவதற்காக வேண்டி இந்த இரவிலே மலக்களும் வருகிறார்கள். நாமும் அல்லாஹ்விடத்தில் கேட்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் ஒரு முறை சொன்னது உண்டு. ஒரு சமயத்திலே ஒரு பெரியவர், ஒரு பெரிய பணக்காரர், அவரோடு நான் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது, நல்ல செல்வந்தர், அவரை பார்த்தால் எனக்கு மனநிறைவாக தெரிந்தது. நல்ல செல்வந்தர், அழகான குடும்பம், பிள்ளைகளோடு நிறைய இருக்கிறாங்க, தொழிலும் நல்ல பறக்கத்து, யார் முகத்திலேயும் கவலை இருப்பதாக தெரிகிறது. ரொம்ப சந்தோஷமான குடும்பம். அந்த குடும்பத்திலே ரெண்டரை கலந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெரியவர் திடீரென்று என்கிட்ட கேட்டார், அதற்கு நீங்க எனக்கு ஏதாவது இஸ்மு தாங்க, நான் ஓதி வருகிறேன் என்று சொன்னார். என்ன கொடுக்கலாம் என்று யோசித்து பார்த்து, சரி ஏதாவது ஒன்று சொல்லுவோமே என்று திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். ரப்பி இன்னி மகலூபுன் பன்தகை, ரப்பி இன்னி மகலூபுன் பன்தகை, யா அல்லாஹ் நான் பெரிய சிக்கல்ல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். யா அல்லாஹ் நான் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று யதார்த்தமாக நாவிலே வந்தது. அது நீங்கள் ஓதிவார்கள் என்று சொன்னேன். என்ன பொருள் ஹஜ்ரத் என்று கேட்டார். நான் இப்படி சொன்னா, நான் யா அல்லாஹ் நான் பெரிய சிக்கல்ல இருக்கிறேன், நீ உதவி செய்யும். ஹஜ்ரத் கண்ணீரை உருக்கிறார், கையை பிடித்துக் கொண்டு, எனக்கு சரியா தேவையானதை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் ஹஜ்ரத், எனக்கு சரியான தேவையானதை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். எப்படி என்னுடைய மனதில் உள்ள கவலைகளை நீங்கள் கண்டுகொண்டீர்கள். யாரெல்லாம் நான் சிக்கலில் இருக்கிறேன், நீ காப்பாற்று என்று நான் கேட்க வேண்டியதை நீங்கள் எனக்கு சரியாக சொல்லி தந்திருக்கிறீர்கள். எப்படி என்னுடைய மனப்போராட்டத்தை கண்டுகொண்டீர்கள் என்பதாக கேட்டார். இப்பதான் தெரியுது, அவரை நாம் கவலையற்றவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நிம்மதியான வாழ்க்கையை பெற்றவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய உள்ளத்திலேயும் கவலை இருக்கிறது என்பதை தெரிய முடிந்தது. ஏனென்றால் நான் சிக்கலில் இருக்கிறேன், இறைவா எனக்கு உதவி செய்கின்ற வசனத்தை சொன்ன பொழுது எனக்கு பொருத்தமானது என்று ஒரு சொல்கிறார் என்றால், அப்பா அவருடைய மனதில் எவ்வளவு சிக்கல் இருந்திருக்கும் என்பதை எண்ண முடிந்தது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கவலையிலிருந்து நாம் விடுதலை சலாம் கொண்டு வருகிறார்கள். சலாம் என்று சொன்னால் சலாம் சொல்வதற்காக வருகிறார்கள். அந்த சலாமுடைய பொருள் என்ன? நாம் நோக்காட்டிலிருந்து நீங்குதல் பெற வேண்டும். இரண்டாவதாக கவலையிலிருந்து நீங்குதல் பெற வேண்டும். மூன்றாவதாக சலாமத்தும் என்ற எழுச்சியான் பாவம் செய்திலிருந்து நாம் நீங்குதல் பெற வேண்டும். பாவம் செய்திலிருந்து கடந்த காலம் எப்படியோ போய்விட்டது, ஆனால் இனிமேல் ரப்பல் ஆலமீனே நான் பாவம் செய்யக்கூடாது, என்னை பாவத்திலிருந்து நீ காப்பாற்றிவிடு, உனக்கு நல்லது செய்பவனாகவே என்னுடைய குறைந்த நெஞ்சி இருக்கின்ற ஆணையும் நீ நடாத்து, என்னிடத்திலிருந்து பாவத்தை நீ அப்புறப்படுத்திவிடு, பாவத்தை கண்டால் நான் விரைவு ஓடுவோனாக ஆக்கிவிடு, சலாமத்துடன் எழுத்தார் பாவத்திலிருந்து எனக்கு நீ சலாமத்தை தருவாயாக என்று அவர்கள் நம்மிடத்தில் வாழ்த்து சொல்ல வருகிறார்கள். நாம் அதையே அவனிடத்தில் கேட்க இருக்கிறோம். அதை அடுத்து நாலாவதாக சலாமத்துன் மின் கஸ்ருல் அமல், குறைந்த ஆயுளை விட்டும் சலாமத்து, குறைந்த காலம் வாழக்கூடிய பாக்கியத்திலிருந்து இந்த நாளிலே அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு நிரம்ப வாயிலை பெறுவதற்காக வேண்டி நாம் இறைவனிடத்தில் கேட்க இருக்கிறோம். நிறைய ஆயுள், நீண்ட ஆயுள் வாழ வேண்டும். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வயது நீளமாக இருப்பது உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். வயது நீளமாக இருப்பது பெரும் பாக்கியம். ஏனென்றால் அவன் நல்லவனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அமல் செய்ய அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. தீயவனாக இருந்தால் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆக நன்மை செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, தீமை விட்டும் திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்படி சொல்லி காட்டும் பொழுது இன்னொன்றையும் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா கிழவனை அதாவத் செய்வதற்கு வெட்கப்படுகிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், கிழவனை அதாவத் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுறான். கிழவனை அதாவத் செய்ய அல்லாஹ் வெட்கப்படுறான். ஆனா அதே நேரத்துல இந்த கிழவன் பாவம் செய்ய வெட்கப்பட மாட்டாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி, அல்லாஹ் கிழவனை அதாவத் செய்ய வெட்கப்படுறாங்க. பெரிய மனுஷன் இவ்வளவு காலம் வந்துட்டான், இவனை போய் எப்படி பழுத்து நரைத்து கூண் விழுந்து இவ்வளவு பல்லெல்லாம் போய் இப்படி இருக்கிறான், இவனை போய் நாம் எப்படி அதாவத் செய்வது, ஏதோ வாழ்வு பிள்ளைனாலும் இதா பண்ணிடலாம், இவ்வளவு பெரிய மனிதனை எப்படி செய்வது என்று அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஆனால் இவனும் கிழவனான பொழுதும் பாவம் செய்ய வெட்கப்படவில்லை என்று கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே சலாமை தருவதற்கு வருகிறார்கள். சலாம் என்பது எத்தனையோ இருக்கலாம். குறைந்தபட்சமாக நோக்காட்டிலிருந்து சலாமத்து, கவலையிலிருந்து சலாமத்து, பாவத்திலிருந்து சலாமத்து, நீண்ட ஆயுளுக்காக வேண்டி குறைந்த ஆயுளிலிருந்து சலாமத்து என்று 4 தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுப் பெறுகிறோம். அவர்களும் நமக்கு தர இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு இந்த இரவு ஃபஜ்ர் உதிக்கும் வரை, ஃபஜ்ர் பாங்கு சொல்லும் வரை இந்த நேரம் நீடித்திருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சிறப்பான இந்த இரவிலே அத்தகைய
அத்தகைய நன்மையை நாம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த இரவுடைய மிகப்பெரிய சிறப்பு மலக்குகள் வருகை பெறுவது, மலக்குகள் இங்கே பூமிக்கு வருகை பெறுவது. அது நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பெருமையாகும். கணியத்திற்குரியவர்களே, மலக்குகளை பற்றி திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மலக்கு என்று ஒரு இனம் இருக்கிறது. அவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ரொம்ப டச் இருக்கிறது, ரொம்ப தொடர்பு இருக்கிறது. அவர்களுக்கும் இவர்களுக்கு இடையிலே நேசம் கொள்வதற்கான காரண காரியங்கள் இருக்கிறது. ஏனென்றால் நமக்காக வேண்டி சஜிதா செய்ய சொன்ன பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காமல் சஜிதா செய்தார்கள் அந்த மலக்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய என்று உத்தரவு போட்ட பொழுது அந்த மலக்கள் அத்தனை பேர்களும் ஏன் எதற்கு என்று யோசிக்காமல் அப்படியே சஜிதா செய்தார்கள். அப்படியானால் அவர்கள் நமக்காக நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை பாருங்கள். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எல்லாம் அவர்கள் நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல வசனங்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மூமின்களுக்காக வேண்டி மலக்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات الى النور. هو الذي அவன் யுஸல்லி அலைக்கும் உங்கள் மீது அவன் வாழ்த்து சொல்கிறான். வமலாயிகத்துஹு அவனுடைய மலக்குகளும் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் இந்த சமுதாயத்திற்கான வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லியுஹ்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் இவர்களை இருளிலிருந்து ஒளியின்பால் வெளியாக்குவதற்காக. ஆக நம்மீது சஜ்தா செய்வதற்கும் அவர்கள் பின்தங்கவில்லை. காலமெல்லாம் நமக்கு நல்வாழ்த்து சொல்வதற்கும் நமக்காக பாவமன்னிப்பு கேட்பதற்கும் அவர்கள் பின்தங்கவில்லை. நம்மோட ரொம்ப அட்டாச்சு, ரொம்ப அட்டாச்சு. எந்த அளவிற்கு அட்டாச்சு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லி காட்டுவார்கள். நாமெல்லாம் பல தடவை கேள்விப்பட்டோம். ஹந்தலா என்ற ஒரு சஹாபி, ஹந்தலா என்ற ஒரு சஹாபி வீதியிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? அதற்கு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் இருக்கும்போது நமக்கு உலகத்தை பற்றியே சிந்தனை வருவதில்லை. பெருமானாருடைய முகத்தை ஒரு நொடி நோக்கிவிட்டால் அவன் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்தத்திற்கு போய்விடுகிறான். ஒரு நொடி நோக்கிவிட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்கிறான் என்ற அந்தத்திற்கு போய்விடுறான். அப்படியானால் மணிக்கணக்காக அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்கின்ற பெருமை படைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் எவ்வளவு பாக்கியசாலியாக இருப்பார்கள். ஒரு நொடி மௌத்தாகிற நேரத்திலே ஒரு நொடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு அவன் இறந்தானியானால் ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான்ஹு சஹாபி என்ற பெயரை பெறுகிறார். அதுக்கு அல்லாஹ்வும் அவரை புரிந்து கொள்கிறான், அவனும் அல்லாஹ்வை புரிந்து கொள்கிறான் என்ற அந்த சிறப்புக்கு உரியவனாக மாறிவிடுகிறான். அப்படியானால் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே நம்மை மறந்து மறுமையிலே நாம் ஐக்கியமாகிடுவோம். இதைத்தான் அந்த முனாஃபிக் அந்த ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு நினைத்து பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது மெய் மறந்து நாம் உலகத்தையே நினைக்காமல் மறுமையிலே நினைத்து அரிசை பார்ப்பதை போன்று இருக்கிறது, சொர்க்கத்தையும் நரகத்தையும் நேரடியே பார்ப்பதை போன்று இருக்கிறது. அப்படி நாம் இருந்தோம். ஆனால் பெருமானார் சபையை விட்டு வெளியில் வந்து விட்டால் பூமி என்றும் குடும்பம் என்றும் வியாபாரம் என்றும் சிந்திக்க ஆரம்பிக்கிறோமே, இது முனாஃபிக்தனம் அல்லவா? இது நைவேத்தியத்தனம் அல்லவா? இது வேடதாரிகளுடைய வேலை அல்லவா? பெருமானாரிடத்தில் இருக்கும்போது ஒரு நினைப்பு, வெளியில் வந்தா ஒரு நினைப்பு. அவருடைய மனதிலே கேள்வி எழுகிறது. உடனே அழுகிறார்கள், ஆகா நான் நயவஞ்சனாக மாறிவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது ஒரு எண்ணம், வெளியில் வந்தால் வேறு எண்ணமா? எனவே நான் வேடதாரி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆமாம் நீ சொல்வது சரியாகத்தான் படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் இருக்கும்போது இருக்கக்கூடிய மனப்பான்மை வெளியில் இருக்கும்போது வருவதில்லை. சரி, பெருமானாரிடத்திலே இதற்கு விளக்கம் கேட்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே என்று சிரித்து சொன்னார்கள், கைத்த அப்படியும் இப்படியும் தான் வாழ்க்கை என்பது அப்படியும் இப்படியும் தான். இங்கு இருக்கும் பொழுது வேற நிலை, அங்கிருக்கும்போது வேற நிலை. இது முனாஃபிக்தனம் அல்ல, வாழ்க்கையே இப்படித்தான். வாழ்க்கை என்னிடத்தில் இருப்பதை போன்று என்ன நேரம் இருக்காது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஒன்றை சொல்வார்கள், என்னிடத்தில் இருப்பதை போன்ற எந்நேரமும் நீங்கள் இருப்பீர்களானால் லசாபஹகுமுல் மலாயிகா பித்துருக்கி பாதையிலே மலர்கள் ஒன்று முசாபாச்சுவார். இங்கே இருந்த இதே நிலையிலேயே நீங்கள் வெளியிலும் இருப்பீர்களானால் மலர்கள் வந்து உங்களுக்கு முசாபாச்சுவார்கள். பி துருக்கிக்கும் பி மலாதிக்கும் நீங்கள் படுக்கும்போது உங்க கூட உட்கார்ந்து கருதிட்டு இருப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மனக்கும் நமக்கும் மத்தியிலே நிறைய அட்டாச்சல் இருக்கிறது.
அதன் காரணத்தினால் நாம் நம்முடைய சிந்தனையை மாற்றிக் கொள்வதன் காரணத்தினால் தான் மலக்கள் நம்மிடத்தில் வருவதில்லை. ஆனால் சிந்தனை ஓர்மப்படுத்தி இருக்குமானால் நிச்சயமாக மலக்கள் நம்மளோடு உறவாடுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, அதுதான் இன்று மெய்ப்பிக்கப்படுகிறது. நாம் 27 நாட்களாக நம்முடைய நிலைமையே வேறாக இருந்தது. முன்னாலெல்லாம் ஏழையை கண்டால் இறக்கமே வராது, ஏழையை கண்டால் இறக்கமே வராது. ஆனால் இந்த நாட்களிலே நம்மை அறியாமல் கண்ணீர் சொட்டுகிறது. எப்படியாவது அவனுடைய தேவை நிறைவேற்ற வேண்டும் என்பது முயற்சிக்கிறோம். முடியவில்லையானால் 4 பேரிடத்தில் பார்த்து ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்படுறார் என்று சொல்லியாவது ஏதாவது நமக்கு அப்படி நம்மளா அப்படி மாறணும், அப்துல் காதரா அப்படி மாறணும். நோம்புக்கு முன்னால நம்மகிட்ட இருந்த அந்த கடுமை என்ன இப்பொழுது இழந்து போய்விட்டதே என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, கணியத்திற்குரியவர்களை தொழுகையிலெல்லாம் எவ்வளவு அக்கறை இந்த ஒரு மாதமாக நாம் இந்த ஒரு மாதமாக இபாதத்திலே அதிக அக்கறை கொண்டு விட்ட காரணத்தினால்தான் மலர்கள் நம்மிடத்தில் உறவாட வருகிறார்கள். கை கூப்பி கை முசாபாற்றுவதற்காக வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மூமின்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மலர்கள் சலாம் சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகவலின்படி பார்க்கின்ற பொழுது மலர்கள் நம்மிடத்தில் உறவாடுவதற்கான தயாராக இருக்கிறார். ஒரு சமயத்தில் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு என்று ஒரு பெருமானாருடைய ஆஸ்தான கவிஞர், யுத்த களங்களிலே எதிரிகள் எல்லாம் வகைப்பாடுவார்கள், அவர்களுக்கு பதில் கவி அளிக்க வேண்டும். வெறுமனே வாழ் யுத்தம் மட்டுமல்ல, அந்த காலத்தில் கவி யுத்தமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ் யுத்தம் மட்டுமல்ல, அவர்கள் பெருமானாரை இகழ்ந்து பாடுவார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாட வேண்டும். அவர்கள் தங்களை புகழ்ந்து பாடுவார்கள், அவர்களை நாம் இகழ்ந்து பாட வேண்டும். இந்த யுத்தமும் கூட கவி யுத்தமும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எல்லோரும் பெருமானாரை கடுமையாக கவியிலே திட்டுவார்கள். அப்போது ஹஸ்ஸான் என்று சொல்லப்படுகின்ற கவிஞரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள், ஹஸ்ஸானே அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், யா அல்லாஹ் ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படும் ஜிப்ரீலை கொண்டு இவருக்கு சக்தி கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதிலிருந்து ஹஸ்ஸான் பாட ஆரம்பிப்பார். பாட்டு திக்குமுக்காகும் பொழுது பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக் கொடுப்பார். பெருமானாரை புகழ்ந்து பாடுவதற்காக வேண்டி ஹஸ்ஸான் சொல்லும் பொழுது அவர்களுடைய பாட்டுக்கு பதிலடி கொடுக்கின்ற பொழுது அந்த கண்ணி சரியான வகையிலே உடனே பாட்டு சொல்லப்படுகின்ற பொழுது ஜிப்ரீல் துணைக்கு நிற்பார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்ஸானோடு தோழமை முடித்தவர்களாக இருந்தார்கள். அதை சஹாபாக்கள் நமக்கு உணர்ந்திருக்கிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் எங்கே என்று கேட்டார். ஹஸ்ஸானை காணாம, ஹஸ்ஸான் எங்கே? சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்ல அவருக்கு காய்ச்சல், வீட்டிலே இருக்கிறார், வரவில்லை. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே யாரோ ஒருவர் போய் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, உன்னை ரசூலுல்லாஹ் விசாரிச்சாங்க. தெரிஞ்சோன்னா அவர் உள்ளடிச்சு ஓடி வர்றாரு காய்ச்சலோடு. யார சொல்லலாம், தாங்கள் என்னை விசாரிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் விசாரிக்கவில்லை, ஜிப்ரீல் விசாரித்தார். எங்க ஹஸ்ஸானை காணோம்? ஜிப்ரீல் உம்மை விசாரித்தார், ஹஸ்ஸானை இங்கே காணோம் என்று விசாரித்தார். அதனால் தான் உன்னை நான் கேட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமொழி புரிந்திருக்கிறார். பெருமானார் ஹஸ்ஸானுக்கும் ஜிப்ரீலுக்கும் சோக்காளி போட்டு விட்ட காரணத்தினால, 2 பேருக்கு மத்தியில் ஒரு நட்புறவை ஏற்படுத்திய காரணத்தினால சும்மா வந்த ஜிப்ரீல் ஹஸ்ஸான் எங்கே என்று தகவலை விசாரிக்கிறார்கள் என்றால் அந்த மலக்குகளுக்கும் நமக்கிடையே எத்தகைய அட்டாச்சல் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதன் காரணத்தினால் தான் கணேசத்திற்குரிய பெருமக்களே மலர்களுடைய சங்கமான இடமாக இருக்கிறது. இன்னொருவரை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மாஹிர் பில் குர்ஆனி மா ஸஃபரத்தில் கிராமில் பரவா, குர்ஆனில் மரணம் செய்து அதனை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களும் மலக்குகளோடு சங்கம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஃபிதுகளாக இருந்து ஹாஃபிதுகளுக்கு அந்த உரிய இலக்கணத்தோடு அவர் வாழ்வார்களே, ஆனால் மலர்கள் அவர்களோடு எந்நேரமும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். எனவே அன்பான பெருமக்களே, சிறப்பான ஒரு நாளிலே மலர்கள் சங்கமாகிற ஒரு சிறப்பான நாட்டிலே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும். இந்த நாள் நம்முடைய வருங்காலத்துடைய நாட்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்மில் பலர்களுடைய கதைகளை எண்ணி பார்ப்பீர்களே, ஆனால் ரமலானிலிருந்து கூட்டமாக வரக்கூடியவர்கள் ரமலான் முடிந்தவனே தேய்பிறை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கிறார்கள். தொழுகையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடமிருந்து நின்று விடுகிறது, தர்மமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடமிருந்து நின்று விடுகிறது, நல்ல எண்ணங்களும் நல்ல ஈடுபாடுகளும் குறைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு ஒன்று கொடுக்கின்ற இந்த நாளிலே அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெற வேண்டிய பாக்கியங்களை கேட்டு பெறுவதுடனே வருங்காலத்தை நாம் சீரமைப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும்.
இந்த நாளில் நான் எப்படி கூடினேனோ இது மாதிரியே கடைசி வரை இருப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று இந்த ரமலானில் நான் எப்படி இருந்தோமோ இதை நான் ஒரு நாள் கூட நழுவ விட மாட்டேன். இது எப்படி இருப்பேனோ இதே மாதிரியே எல்லா காலமும் ஜமாத்தோடு தான் தொழுவேன், எல்லா காலமும் இரவு நேரங்களில் என்று வணங்குவேன், எல்லா காலங்களிலும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மங்களை கொடுப்பேன், எல்லா காலங்களிலும் பாவத்தை விட்டு நான் விலகி ஓடி விடுவேன், எல்லா காலங்களிலும் அல்லாஹ் எதை அனுமதித்தானோ அதை உண்ணுவேன், அல்லாஹ் என்னை வெறுத்தானோ அதை விட்டு நான் விலகி விடுவேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு முடிவெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கூடியது வெறுமனை கூட்டமாக இருக்கக்கூடாது. ஒரு மகாநாடு நடத்தினால் அதற்கு பிறகு ஒரு தீர்மானங்கள் எடுப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த ஒரு மகாநாடு நடத்தினாலும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். அதுபோன்று இந்த லைலத்துல் கத்ர் என்ற அற்புதமான நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். வராதவர்களெல்லாம் முன்னிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளிலே ஒரு சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தீர்மானம் என்னவென்றால், வரக்கூடிய காலங்களிலும் 11 மாதமும் நான் இப்படியே 11 மாதம் அல்ல, என்னுடைய ஆயுள் பர்யந்தம் இப்படியே இருப்பேன் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணிதத்திற்குரிய பெருமக்களே, இந்த உறுதி என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி பாராட்டுவதுதான். இந்த நியமத்துகளுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி பாராட்டுவதுதான், வேறொன்றும் இல்லை. இன்றைய உலகிலே நன்றி பாராட்டுதலை பற்றி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. சொல்ல போனால் சென்ற 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விடவும் இப்பொழுது நன்றி பாராட்டுதல் என்பது தாராளமாகப்பட்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறோம், அங்கிள் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா உடனே தேங்க்ஸ் சொல்லிடணும், சொல்லிக் கொடுக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுத்ததாக நமக்கு நினைவில்லை. 20-30 வருஷமாகத்தான் பிள்ளைகிட்டா தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட தேங்க்ஸ், கொஞ்சம் ஒருவர் ஒதுங்கி இடம் கொடுத்தா கூட தேங்க்ஸ். நாம் ஒருவர் நமக்கு இடையூறாக இருக்கிறாருன்னா எக்ஸஸ் மீன் சொல்லணும், உடனே அவரை கொஞ்சம் ஒதுக்கிறார் உடனே தேங்க்ஸ் சொல்லணும். இதுவெல்லாம் நாம் குழந்தைகளுக்கு போதிக்கின்றோம். குழந்தைகளுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று போதிக்கின்றோம். அப்படி நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று நாம் போதிக்கிறோமே, ஆனால் அல்லாஹ் செய்த நியமத்துகளுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று போதிப்பது அவசியமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சின்ன சின்ன உபகாரங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல பழக்கிறனா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்திருக்கிறான். ஒரு இடத்துல அவன் சொல்லி காட்டுவான், அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் எண்ணினாலும் எண்ணி முடியாது. அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணினாலும் எண்ண முடியாது. அவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பேருபகாரங்களை எண்ணினாலும் எண்ண முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த வசனத்திலே ஒரு குறிப்பு காணப்படுகிறது. இங்கே அல்லாஹ் ஒரு நியமத்தை எண்ணினாலும் எண்ண முடியாது என்றுதான் சொல்றான். ஒரு நியமத்தை எண்ணினாலும் எண்ண முடியாது என்று சொல்றாங்க. நமக்கு பார்த்தா சந்தேகமா இருக்கு, என்ன ஒன்னு முடிந்து என்ன எண்ண முடியாது என்று சொல்வதற்கு, ஒன்னு எண்ண முடியாது என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? நியமத்தந்தாகி அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தை எண்ணினாலும் எண்ண முடியாதுங்கிறான். அதான் ஒன்னுண்டா எண்ணி அச்சே பிறகு எண்ண முடியாதுன்னு சொல்றான், நமக்கு விளங்குது. ஆனால் அதற்கு விரிவை தரக்கூடிய பெருமக்கள் சொல்றார்கள், அல்லாஹ் கொடுத்த ஒரு நியமத்துக்கு உள்ளே உள்ள உட்பிரிவின் நியமத்துகளை உங்களை எண்ண முடியாது. ஒன்னுக்கு உள்ள உட்பிரிவுகளை நீங்கள் எண்ணினாலே எண்ண முடியாது. அப்ப மொத்த நியமத்தை நீங்கள் எண்ண போகிறீர்கள். உதாரணமா கண் என்று ஒரு நியமத்தை தந்திருக்கிறார். இந்த ஒரு நியமத்து அதனுடைய உட்பிரிவுகள் எவ்வளவு இருக்கிறது? கண்ணினால் நாம் எவ்வளவு ஒளிகளை பார்க்கிறோம், எவ்வளவு வண்ணமான காட்சிகளை பார்க்கிறோம். அதல்லாமல் கண்ணின் மூலமாக நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம், அழுது தீர்க்கிறோம். கண்ணின் மூலமாக நாம் ஒருவரை அதட்டுகிறோம், கண்ணின் மூலமாக தன்னுடைய வெறுப்பை காட்டுகிறோம். எல்லாமே கண்ணின் மூலமாக நடந்து விடுகிறது. கண் என்ற ஒரு நியமத்து தான், ஆனால் அது எத்தனை காரியங்களுக்கு உதவுகிறது என்பது எண்ணினாலேயே மனுஷனுக்கு எண்ணி முடிக்க முடியாது. கை என்று ஒரு நியமத்தை தந்திருக்கிறேன், இந்த கையினால நீ என்னவெல்லாம் செய்கிற புறம் பட்டியலிட்டு, கையினால் என்னவெல்லாம் செய்கிறாய் உன்னால் பட்டியல முடியாது. ஒரு நியமத்துக்கு பிரிவையே எண்ண முடியாத பொழுது மொத்த நியமத்தை நீங்கள் என்ன எண்ண போகிறீர்கள் என்று சொல்கிற அல்லாஹ்வுக்கு நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய மகனிடத்திலே, பாப்பா அங்கிலுக்கு நன்றி சொன்னா மட்டும் போதாது, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நீ நன்றி சொல்லணும், அவன் எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான் என்று நினைவு காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே மனிதன் நன்றிக்கு அடிமையாக இருக்கிறான். அரபியில் கூட ஒரு பழமொழி உண்டு, அல் இன்சானும் அப்துல் இஹ்சான், மனிதன் நன்றிக்கு அடிமை. மனிதன் நன்றிக்கு அடிமை என்று ஒரு பழமொழி உண்டு. உண்மையிலேயே நன்றிக்கு மனிதன் அடிமைதான். நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்க, ஒருவர் காலையில சந்திச்சோம், ஒரு சிங்கிள் டீ வாங்கி ஊற்றி கொடுத்துருவார். ஊற்றி கொடுத்த உடனே இவர் அந்த டீயை வாங்கி குடிச்சவர், அன்னைக்கு பூரா டீ வாங்கி கொடுத்தவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் ஆமாந்தான் கொடுவார். டீ வாங்கி கொடுத்தவர் என்னவெல்லாம் சொல்றாரோ,
டீ வாங்கி கொடுத்த அந்த ஹாஜியார் சொல்வாரு, தம்பி டீ உள்ள போயிருக்கு தெரிஞ்ச உடனே கேட்பாரு, தம்பி வானம்லே ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஹாஜியார் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அந்த பையன் ஒண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஹாஜியார் நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும். ஏன்னா இந்த டீ வேலை செய்யறது வரைக்கும் இவன் நன்றிக்கு தலையாகிட்டே இருப்பான். மனுஷனுடைய இயற்கை. கதையில நீங்கள் படித்திருப்பீர்கள், அக்பர் மாமன்னரிடத்திலே பீர்பால் என்று ஒருவர் இருந்தார். அந்த அக்பர் மன்னர் ஒரு நாள் பீர்பால் அழைத்து கேட்டார், இப்ப அந்த உருளைக்கிழங்கு ஒண்ணு இருக்குல்ல, அது உடம்புக்கு எப்படி? உடம்பு கெட்டதுன்னு நினைக்கிறேன். எப்படி அரசை நீங்க நினைக்கிறீங்க? கெட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா அரசே, அது ரொம்ப கெட்டது. அது ரொம்ப மோசமான வாயு பதார்த்தம், உடம்புக்கு சுகர் வியாதிலாம் உண்டாக்கிறோம். ரொம்ப உலாவாதியா எடுத்து வச்சார். சில நாட்கள் கழிந்தது. திரும்பவும் அக்பர் மன்னர் கேட்டார், இப்ப அந்த உருளைக்கிழங்கு உடம்புக்கு நல்ல போஷாக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன கருதுற? ஆமா அரசே, அது ரொம்ப போஷாக்கு, புரோட்டீன்கள் பூரா நல்லா இருக்குது. அது விலாவாரியா எடுத்து வைக்கிறார். அரசர் கொடுத்தார். என்னவே பீர்பா, அன்னைக்கு கேட்டேன் மோசம் தான் ஆமாங்க, இன்னைக்கு கேட்டா நல்லதுன்னு ஆமாங்கிற. ஆமா மறக்கேன், நான் அதுக்கு ஆமாமா ஆமா மறக்கேன். ஏன் எப்படி நடந்துக்கிறேன்? ஒன்னு மந்திரி அவசரே எதுக்குன்னா எது நல்லதோ எது கெட்டதோ சொல்றதுக்கிறேன். அவர் சொன்னார், இல்ல எனக்கு அரசர் அரசர் தானே ஒழிய உருளைக்கிழங்கு அரசர் அல்ல. எனக்கு உருளைக்கிழங்கு அரசர் அல்ல. நான் அதை புகழ்ந்ததுனால அது எனக்கு நன்மையும் வெகுமையும் தராது. நான் அதை எதிர்த்ததுனால அது எனக்கு கண்டனையும் தராது. ஆனா உங்க மனசறிஞ்சு நான் சொல்றேன். உங்க மனசறிஞ்சு நான் சொல்லலைன்னா எனக்கு தண்டனை கிடையாது. எனவே எனக்கு அரசர் நீங்க தானே வேண்டியதில்லை, உருளைக்கிழங்கு இல்லை. நீங்க நல்லதுன்னா நான் நல்லதாகவே சொல்லுவேன், நீங்க கெட்டதுன்னா நான் கெட்டதாக சொல்லுவேன். இப்படி ஏன் சொல்றாருன்னா, மனிதன் நம்பிக்கை. திண்ட உப்புக்கு வஞ்சகம் செய்யக்கூடாததுக்காக வேண்டி என்னவெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் நம்மளே சில பேர் வச்சிருப்பாங்க, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சில பணக்கார பக்கத்துல ஒரு ஹாஜியார் உட்கார்ந்து ஹஜார் நான் சொல்றது அப்படி அதெல்லாம் சரிதான், ஹஜார் நான் பேசுறது அதெல்லாம் சரிதான், நீங்க எல்லாம் புகழ் பெற மாட்டேன் இப்படி சொல்லி அவனை அழிப்பதற்காக வேண்டி ஒரு ஆளை பக்கத்தில் வைத்திருப்பார். இங்க நாம் என்ன எண்ணி பார்க்கிறோம்? உபகாரத்திற்கு அடிமை வேண்டியதுதான், நன்றிக்கு அடிமை வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் செய்கிற உபகாரத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? அல்லாஹ் செய்கிற உபகாரம் ஒன்று இருந்தால் அத்தனை உபகாரங்களுக்கும் நாம் நன்றியாக நடக்க வேண்டுமே. ஒரு சிங்கிள் டீக்காக வேண்டி என்னவெல்லாமோ பேசுற அல்லாஹ் செஞ்ச நியமத்துக்காக அவன் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடாதா? ஒரு சிங்கிள் டீக்காக வேண்டி அவனை பூரம் சொன்னதெல்லாம் ஆமா சொல்லிய அல்லாஹ் செஞ்ச நியமத்துக்கான அவன் சொன்னதெல்லாம் சரிதான், அவன் மூளைக்கு ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்கிறதோ சொன்னதெல்லாம் செய்ய வேண்டிய என்ற உணர்வுக்கு நீ வந்தா என்ன? அந்த ரீதி அந்த ஆங்கில பார்க்கும்போது மட்டும் ஏன் பின்னால நடுவுகிறார்கள். இன்னொரு வகையில் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, மனிதன் உபகாரத்தை எடை போடுறான். அது எத்தனை கிலோ இருக்குன்றது. 10 கிலோ இருந்தா நன்றியும் 10 கிலோ, உபகாரம் 5 கிலோவா இருந்தா நன்றியும் 5 கிலோ, உபகாரம் 1 கிலோ இருந்தா நன்றி 1 கிலோ. இதை மாதிரிதான் மனிதன் நன்றியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உதாரணமா பாருங்க, ஒரு ஹாஜியார் ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா அவரை பண்ணோடனே ஹாஜியார்னு எழுதிப்பான். அதே நேரத்தில் அவர் 10,000 ரூபாய் மாசம் கொடுக்குறாருன்னு வைங்க, உடனே அவர் வந்துட்டு அவர் பின்னாலேயே சுத்தம் 1 லட்சம் கொடுக்குறாங்க வைங்க, உடனே அவனுக்கு வேற பேச்சு எடுக்காது. அவர் இது மூட மாட்டான், இவன் தூங்க மாட்டான். வெயிட்ட பார்க்கலாம், எந்த அளவுக்கு உபகாரமோ அந்த அளவுக்கு இருக்கு. பெரிய உபகாரத்துக்கு பெரிய நன்றி, சின்ன உபகாரத்துக்கு சின்ன நன்றி. இப்படி எல்லாம் பார்க்கிறவன் அல்லாட்ட வரும்பொழுது மட்டும் அப்படியே ரிவர்ஸா, அல்லாட்ட வரும்பொழுது மட்டும் அப்படியே ரிவர்ஸா மாறி. ஆமாம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் அவன் அன்றாடம் காட்சியா இருப்பான். அல்லாஹ்தால அவனுக்கு ஏதோ நினைக்க பொழுதுக்கு கொடுப்பான். 5 வேளையும் தொழுவான், உளுந்து தஹஜ்ஜுது தொழுவான், துஹா தொழுவான், தராவி விட மாட்டான். அப்படி 5 வேளையும் தொழுதுட்டு இருந்தவனுக்கு அல்லாஹ்தால ஒரு 10,000 ரூபாய் மாசம் வர்ற மாதிரி பண்ணிட்டான்னு வைங்க. மெதுவா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆள் காணாம 10,000 ரூபாய் வர ஆரம்பிச்சோடனே 2-3 வருஷத்துக்கு ஆள் காணாம. அதுக்கு பிறகு லட்சமா வருதுன்னு வைங்க, வாரத்தில் ஒரு நாட்டம் அவனை பள்ளியாசல பார்க்க. பணக்காரர்களை நான் குறை சொல்வதற்கான சொல்லவில்லை, யதார்த்தமான மனிதனுடைய மனோபாவம். 10 லட்சம் வருதுன்னு வைங்க, அவன் பேசுற பேச்சே ஒரு மாதிரி, என்னடா குழப்பத்து போய் பள்ளியாசன்னு சுற்றிக்கிட்டு அலைறீங்க, வாரியோ பிள்ளைகளை உழைக்கிறதுக்கு வழியை பாருங்கடா. எப்படி அவன் தான் அன்றாடம் காட்சியா இருக்கும்போது பள்ளியாசல தழுவிட்டே இறந்தான். இன்னைக்கு 10 லட்சம் வருதுன்னொடனே அவன் பேசுற பேச்சே ஒரு திருத்தா. அதே நேரத்தில் கோடிக்கணக்கில் வரவு வருதுன்னு வைங்க,
மிதக்கிற மிதப்பே வேற, அவர் குடிக்கிற தண்ணி வேற, பேசுற பேச்சே வேற. இது என்ன நிலை என்று நீ பாருங்க. மனிதனுக்கு அவன் உபகாரம் செய்யற அளவுக்கு உபகாரம் செய்யறான். வெயிட்டான உபகாரத்துக்கு வெயிட்டான நிதி, சாதாரண உபகாரத்துக்கு சாதாரண நிதி. 5 ரூபா கொடுத்தாலும் பார்த்தா பல்ல கழிப்பதோடு பாட்டிடும். 5 ரூபா கொடுக்குறான்னா அதோட முடிஞ்சு. அது 500 ரூபா கொடுக்கும் பொழுதுதான் அவரை தன்னோட எழுந்திருப்பான். 5000 ரூபா கொடுக்குறான்னு சொன்னோன்னு அவர் பண்ணி ஓடுவான். லட்சக்கணக்கில் கொடுக்குறான்னு சொன்னா அவர் பின்னாலே இவன் வேர்த்தி கொடுக்குறானா கொடுக்கலையோ, அவன் குடும்பத்தை காணிக்கிறானா இல்லையா, புள்ள கவனிக்கிறானா இல்லையா, அப்படி அழைச்சிட்டாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது அல்லாவுக்கும் அப்படி செய்ய வேண்டியதானே. சாதாரணமாக அன்றாடம் காட்சியா இருந்தான். அவன் எல்லா தொழுகையும் தொழுகிட்டு இருந்தான். அவனுக்கு 10,000 ரூபாய் எல்லாம் மாசம் மாசம் கொடுத்துட்டான்னு சொன்னா தஹஜ்ஜத்தையும் சேர்த்து தொழுது, இஷ்ராக்கையும் சேர்த்து தொழுவான். அதற்கு பிறகு இன்னும் அல்லாஹ் லட்சக்கணக்காக கொடுக்க ஆரம்பிச்சான்னா அவன் பேசுற பேச்சு அல்லா 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 எதுல எடுத்தாலும், ஏன்னா அல்லா தந்திருக்கான், அஜா அஜா அஜான்னு சொன்னீங்க, அந்த மாதிரி அல்லா அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்கான். கோடிக்கணக்காக கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, அவன் இப்படி பைத்தியமா என் அல்லா மேல போயிடுவான். எப்ப எடுத்தாலும் அல்லா 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 அப்படி ஆகணும். ஆனா அப்படி ஆக மாட்டேங்கிற ஏன் எடுத்துட்டு போயிட்டு. இந்த ஆங்கில நம்ம பார்க்கும் பொழுது அல்லா செய்த உபகாரத்தை தமிழுக்கு நினைவு காட்டுறதில்லை. அல்லா செஞ்சிருக்கிறாப்பா உபகாரம் அவருக்கு ரபிச்சின்னு சொல்லாம இந்த அங்கிள் என்னமோ செஞ்சுட்டாரா அதுக்காக உடனே அனுப்பிப்பாங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றிய, அல்லா செய்யற உபகாரத்துக்கு சொல்றியா? சரி, அப்படி அல்லாவுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களே லேசான உபகாரங்களா? அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? உபகாரம் அதிகமாக அதிகமாக நன்றி அல்லவா அதிகமாக வேண்டும். அல்லாஹ் தர ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான் திருக்குர்ஆனிலே, அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மனுஷன் சண்டை போட்டான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மனுஷன் சண்டை போட்டான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்டா நீ என்ன செய்வ? உங்க அல்லாஹ் என்ன செய்வான்? என் அல்லாஹ் ஹயாத்தை கொடுப்பான், என் அல்லாஹ் உயிரை பறிப்பான். அப்படித்தானே நான் செய்யறேன். இப்படி அல்லாஹ்வை இவன் ஏன் சண்டை போடுறான்? இந்த அளவுக்கு போனதுக்கு என்ன காரணங்கிறத அல்லாஹ் விளக்கான். அல்லாஹ்வையும் சண்டைக்கு போனான், இப்ராஹிம் சண்டை போட வேண்டியதான். இப்ராஹிம் சொல்றாரு அல்லாஹ் உயிரை கொடுப்பான், உயிரை எடுப்பான். உடனே அவன் சொன்னான் நானும் தான் உயிரை கொடுப்பேன், நானும் தான் எடுப்பேன். அல்லாஹ்ல சண்டைக்கு வர்ற, அல்லாஹ்வுடைய வேலை தாங்கிறதாக ஒப்பு பண்றானே. இப்படி ஏன் இவன் ஒப்பு பண்றான் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம. இப்ராஹிம் இடத்தில் சண்டை போட்டானே உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததுதான் அவனுக்கு பேச வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காம பிச்சைக்கார பயில வச்சிருந்தான்னு சொன்னா உடனே அல்லாஹ் அல்லாம்பா. இவனுக்கு செல்வத்தை கொடுத்ததுனால அந்த செல்வத்துடைய கொழுப்பு அவனுக்கு பேச. அல்லாஹ்வுடைய வாசகத்தினுடைய உட்பொருள் அதுதான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே அவருடைய இறைவன் சம்பந்தமாக வாதாடுகிறானே, அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். அவனுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் இப்படி பேசான். என்ன சொல்றான்னா, சில பேருக்கு பணத்தை கொடுத்த உடனே தான் அவனுக்கு தொழுகை விட்டு எங்கேயோ போற நிலைமை. கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த வரலாறு குர்ஆன்ல கூட சொல்லும். ஒமின்ஹும் மன் ஆஹத ஆஹத ஒமின்ஹும் மன் ஆஹத. அல்லாஹ்விடத்தில் ஒருவன் உடன்படிக்கை செய்து கொடுக்கிறான் என்று ஒரு வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். சாலபா அன்சாரி என்று ஒரு சஹாபி, சாலபா என்று ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் எப்பொழுதுமே தொழுது கொண்டிருப்பார். அவர் தொழுது முடித்த உடனே வேகமா எழுந்திரிச்சு போயிடுவார். தொழுது முடித்த உடனே வேகமா எழுந்திரிச்சு போயிடுவார். அப்போ ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நண்பரே ஃபஜ்ர் தொழுத உடனே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எல்லாரும் பேசிட்டு வச்சுட்டு போவாங்க, நீங்க அனுப்புறம் வாங்கிட்டு போயிரு சொன்னாரு. யார சொல்லலாம், ரொம்பவும் வறுமை, ரொம்பவும் வறுமை. என்கிட்ட ஒரு ஆடை தான் ஒழுங்கான ஆடை, கிழிச்சல் இல்லாத ஆடை. நான் தொழுதுட்டு போய் என் மனைவிக்கு அதை கலச்சி கொடுக்கணும். அதை உடுத்தி தொழுவோம். தொழுவும் பொழுது கிழிச்சல் இல்லாத ஆடை விட்டு தொழ வேண்டும் அல்லவா? கிழிச்சல் இல்லாத ஆடை ஒண்ணுதான் இருக்கு. யார சொல்லலாம், நான் உடுத்தி தொழுதுட்டு வேகமா போய் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால என் மனைவிக்கு நான் கொடுத்து அவளை தொழுவு சொல்லணுங்கிறதுக்கான தான் நான் வேகமா எழுந்திரிச்சு போறேன். யார சொல்லலாம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் துவாச்சி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன துவாச்சி, கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஆடை, ரொம்ப சிரமமான இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் அல்லா தருவான், அல்லா தருவான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவர் கேட்டார். சரின்ற சொல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்பளிப்பு வந்த ஒரு ஆடு, சென ஆடு,
அதை கூப்பிட்டு கொடுத்து இதை போட்டு வளர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டான். ஒரு ஆடு, ஒரு சென ஆடை கையில் எடுத்து போனவர் போயிட்டார். போய் அதை வளர்த்தாரு, நல்லா வளர்த்தாரு. 2 ஆச்சு, குட்டியாச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, நல்லா ஓரளவு நிறைய குட்டி. சீக்கிரத்திலே அது எப்படி பருவிச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த பரக்கத்துல அது சீக்கிரமாகவே பருவிச்சு. பரவன உடனே லொகருக்குலாம் ஆளை காணாம போகுது, அசருக்குலாம் ஆளை காணாம போகுது. ஒரு நாள் பெருமானார் கூப்பிட்டு விசாரிச்சாங்க, இன்னும் காயலபா லொகர் அசருக்குலாம் காணும். யார சொல்லல, நீண்ட தூரத்துக்கு நான் போறேன்னா அங்க புல்லு பச்சைகளை பார்த்த உடனே அங்கேயே மேய்ச்சிட்டு அப்படியே சாயங்காலம் தான் வீட்டுக்கு வர்றேன். யார சொல்லலாம், அவரு அங்க நான் தொழுறேன்னு சொல்லல, எனக்கு வேலையா போகுதுன்னு சொன்னார். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் ஆச்சு, ஜும்மாவுக்கு வர ஆரம்பிச்சார். இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு ஆளையே சுத்தமா காணும். என்னன்னா அவர் காட்டிலேயே தங்கிட்டார். அங்கே புல்லுகள் வெளிகள் இருப்பதனால அங்கேயே தங்கிட்டார். இங்க அவர் வர்றதே இல்லை. இந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒரு ஜக்காத்துடைய உத்தரவை பிறப்பித்தார். இதுக்கடையில் இன்னொரு வரலாறு இருக்கு. அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது அந்த தனக்கும் மனைவிக்கும் ஒரு சேலை என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மட்டும் எனக்கு தந்தாண்டா எல்லாத்துக்கும் அள்ளி வீசு, அல்லாஹ் மட்டும் எனக்கு தந்தாண்டா எல்லாத்துக்கும் அள்ளி வீசணும், அப்படி ஒரு வார்த்தையை வேற அந்த சொல்லி வச்சிருக்கிறார். எதிர்கடையில ஆளை காணோம். ஜக்காத்துடைய வசனம் இறங்கி விட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரை விட்டு அந்த ஆட்டை கணக்கு பார்த்து ஜக்காத்தை வாங்கிக்கணும். ஒரு செனையாடு கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலிருந்து தான் இந்த ஆள் வளர்ந்திருக்காரு. ஆனா இந்த 2 பேரும் போன உடனே அவர் கணக்கு பார்த்துட்டு சொல்றாரு, இது என்ன தலைவரி மாதிரி அல்லவா இருக்குது, எத்தியாவரி என்று சொல்வார்களே, தலைவரி மாதிரி அல்லவா இருக்கிறது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 200-300 ஆடு வச்சிருக்கிறேன், இதுல 3 ஆடை நீங்க தொக்குனாப்புல தூக்கிட்டு போறீங்கன்னா இது என்ன நியாயம் என்று அவர் கேட்கிறார். கேட்ட உடனே சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள். வந்து சஹாபாக்கள் சொன்ன உடனே மேல இருந்து வஹி வந்து, சில பேர் இப்படித்தான், எனக்கு எல்லாம் இருந்தா 2ஆ கிழிச்சிருன்னு சொல்லுவாங்க, உலகத்துக்கெல்லாம் அள்ளி போட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா கையில காசு வந்தா பணக்காரனா தாவலங்கிற நிலைக்கு மோசமா போயிடலாம், கஞ்சத்தனம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவர்கள் முனாஃபிக்கள் நல்ல உடனே குறைந்தவங்க, இவர்கள் எல்லாம் முனாஃபிக்கள் முத்திரையிட்டு விட்டார்கள். முனாஃபிக்கள் முத்திரை குத்தப்பட்டது, அவங்க கொடுக்கல. கணக்கு பார்த்து ஹராஜ் மாதிரி என்னவாக இருக்கிறது, மனித வரி போன்ற அல்லவா இருக்கிறது என்று சொல்லி திருப்பி விட்டார். பின்பு இந்த செய்தி எப்படியோ அவருக்கு போனது. ஒன்ன முனாஃபிக்கள் முத்திர குத்தியாச்சு. எங்க குத்தியாச்சு? குர்ஆனிலே குத்தியாச்சு. சொன்ன உடனே அலறி அடிச்சுட்டு வர்றார். முனாஃபிக்கள் நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும். இன்னல் முனாஃபிகின ஃபி தரக்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலே கீழ்த்தட்டு, காபிரை விடவும் கொடுமையான நரகம் முனாஃபிக் தான் என்று அல்லாஹ் குர்ஆன் வச்சிருக்கான். இது அவருக்கு தெரியும். எனவே அதில் நம்பிக்கை சேர்த்தாச்சேன்னு ஆட்டத்தில் ஓடி வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய படம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டார். அதன் பிறகு அவர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் அவர்களால் ஏமாறுவார்களா என்று எண்ணற்ற ஆடுகளை கொண்டு வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாரே வந்த தேவையில் நினைட்டாங்க, நாங்க எப்படி வாங்குவோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலையும் கொண்டு வந்தார், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலும் கொண்டு வந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலே முனாஃபிக்காகவே சித்து கலைந்தார் என்று வரலாறு சொல்கிறது. இங்கே நாம் என்ன குர்ஆன்ல எல்லாம் சொல்றானா, அன்றாடம் காட்சியா இருந்தான், ஒழுங்கா தொழுதுகிட்டு இருந்தான், அவனுக்கு 4 காசு சேர்ந்த உடனே அந்த காசு அவனை எப்படி எல்லாம் மாறும். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை பணம் அதிகமானவனை கூடுதலாக நினைக்கணும். சாதாரணமாக இருந்தவர்கள் அதிகமானவனை கூடுதலாக நினைக்கணும், கூட கொஞ்சம் காக்கணும், கூட கொஞ்சம் அல்லாஹ் பற்றி பேசணும். அதுதான் மனிதனுடைய வெயிட்ட பார்த்து நம்பிக்கை. அதே ரீதியில் அல்லாஹ் கட்டணும். அல்லாஹ் கட்டிய ரிவர்ஸ் வச்சுட்டு கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து பெருமானாருடைய பாதத்தை தடவிட்டு விட்டு, யார சொல்லலாம், ஹஃபிஃப் அலைக, நீ கொஞ்சம் குறைச்சி தொழுதாருங்க, கால் வீங்கி போச்சு, இன்னும் கொஞ்சம் போனா வெடிச்சிடும் போல் தெரியுது. கணவன் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட பரிவு, காலை அப்படியே தடவிட்டு நீ விட்டு யார சொல்லலாம், ஹஃபிஃப் அலைக, கொஞ்சம் லேசப்பட்டாங்க. ஏன் யார சொல்ல இவ்வளவு கஷ்டம் எடுத்துக்கிறீங்க? அல்லாஹ் உங்களை ஒரு பாவம் இல்லாமல் ஆக்கி இருக்கிறானே, ஒரு பாவமும் இல்லை. அப்படி ஏதாவது முன்ன பிள்ளை செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சிருந்தேன்னு வாக்களிச்சான். ஏதாவது முன்ன பிள்ளை செஞ்சிருந்தாலும் அதையும் மன்னிக்கிறதா அல்ல வாக்களிச்சுட்டான். அப்படி இருக்கையில் தாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டம் எடுத்துக் கொள்ள வேண்டும், கொஞ்சம் குறைத்துக் கொண்டாங்க. சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த வார்த்தையை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அப்பதா கூனா அப்தன் ஷக்கூரா,
நன்றி பாராட்ட வேண்டிய அடிமையாக நான் இருக்க வேண்டாமா என்றார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றில வயிற்றுக்கு தக்கன நன்றி பாராட்டணும். எவ்வளவு நியமத்து தந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு நன்றி பாராட்டணும். எனக்கு எவ்வளவு நியமத்து தந்திருக்கிறான் தெரியுமா? இன்ன பதிலவு தான அடைக்க கதீரான். குரான் எல்லாம் சொல்லுவான், உலகத்தில் யாருக்குமே தராத உபகாரத்தை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன், யாருக்குமே தராத ஒன்றை உனக்கு செய்திருக்கிறேன். நல்லா இருக்கா? மேகராஜுக்கு அழைத்து போனா யாருக்குமே தெரியும் தராத ஒன்று, சிறப்பான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், யாருக்குமே தராத ஒன்று. இப்பொழுது பெருமானார்கள் ஆயிட்டார்கள், எவ்வளவு பெரிய நியமத்தை எனக்கு தந்திருக்கிறான், யாருக்குமே தராத அளவுக்கு நியமத்தை தந்திருக்கிறான், யாருமே செய்யாத அளவுக்கு நான் நன்றி செய்தால் தானே நன்றிக்கு ஈக்குவலாக ஆக முடியும். ஆயிட்டான் எவ்வளவு உபகாரம் இருந்திருக்கானோ அந்த அளவுக்கு நான் நன்றி செய்தால் தானே அதற்கு ஈக்குவலாக ஆக முடியும். அங்க அந்த வார்த்தைக்கு அதான் பொருள். அப்பதான் அக்கூன அர்த்தம் ஷக்கூரா, நன்றி பாராட்டக்கூடிய அடிமையாக கூடாதா என்றால், எனக்கு வேறு யாருக்கும் செய்யாத அளவுக்கு உபகாரத்தை செஞ்சிருக்கிறான், எனவே வேறு யாரும் தொழுவாத அளவுக்கு நான் தொழுவணும் அல்லவா, அதனால்தான் நான் வீங்குது. வீங்கிறது மட்டுமல்ல ஆயிஷா, நீல அவதித்து அந்நியும் தரப்பி சரியில்லா சும்மா ஒகையா சும்மா உத்தல், சும்மா ஒகையா சும்மா உத்தல், சும்மா ஒகையா சும்மா உத்தல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், புகாரி ஷரீஃபிலே பரிச்சயப்பட்டிருக்கிறது, ஆயிஷா நான் என்ன நன்றி செய்தாலும் என்ற போதாது, என்னையே ஒரு யுத்தகத்தில் கொல்லப்பட்டு திரும்பவும் எனக்கு உயிர் கொடுத்து மனிதனாக வாழ வைத்து, திரும்பவும் யுத்தகத்தில் கொல்லப்பட்டு திரும்பவும் எனக்கு உயிர் கொடுத்து வாழப்பட்டு திரும்பவும் யுத்தகத்தில் கொல்லப்பட்டாலும் ஆயிஷா எனக்கு கேட்கக்கூடிய நன்றியாக நான் ஆக முடியாத ஆயிஷா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாருக்குமே தராத செல்வத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் தான், செல்வாக்கு தந்திருக்கிறான் தான், யாருமே செய்யாத நியமத்தை தரணும் அல்லவா. நமக்கெல்லாம் அது ஒரு பாடம். யாருக்குமே தராத செல்வத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் மற்ற யாருமே செய்யாத அளவுக்கு அல்லாஹ் கொடுவதால் தான் அது நியாயம். தலைவினா பேசுகிற பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது, மெழுக்கிற தண்ணீர் வேண்மையா இருக்குன்னா மனிதன் நன்றி கட்டணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உங்களுக்கு தெரியாதல்ல, சூரத்து முஸ்தமில் அல்லாஹ் தஆலா சொல்வான், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகும் அதனாமி சுல்ஹி லைலி வல்ஃபோ வல்ஃபோ. நபியே, நீங்கள் ராத்திரியில 3/2 பாகம் நீங்கள் நின்று வணங்குகிறீர்கள், எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், எனக்கு தெரியும், ராத்திரில 3/2 பாகம் நின்று வணங்குகிறீர்கள். அப்படியானால் 12 மணி நேரத்தை 8 மணி நேரம் தொழுவீர்கள். 8 ரக்காத் அல்ல, 8 மணி நேரம் தொழுவீர்கள், எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான் 8 மணி நேரம் தொழுவீர்கள். 8 மணி நேரம் தொழுத பெருமானார் அது போனாது, இன்னும் நான் தொழுக வேண்டும், எனக்கு சேர்க்கக்கூடிய ஞாபகத்துக்கு என்று சொல்றாங்க. ஐயா, நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா? நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா? எனவே எவ்வளவு உபகாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த அளவிற்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னால் உங்கள் நிலைமை எப்படி இருந்தது? அப்பொழுது நீங்கள் எத்தனை ரக்காத் தொழுதீர்களோ அதை விட பன்மடங்காக இப்பொழுது இருக்கக்கூடிய நியமத்திலே நீங்கள் தொழுதால் தான் அது சிறப்பான அடிமையாக ஆக முடியும். கணிதத்துக்குரிய பெருமக்களே, எனவேதான் இந்த நன்னாளிலே நாம் அறுதி எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், உறுதி எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்கு தக்க நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான் ரசூலுல்லாஹ் பற்றி, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நம்மெல்லாம் தெரிஞ்சு சொல்றோம், பெரிய உள்ள ஆழமான ஆயத்துகளுக்கு போக வேண்டாம். நம்மெல்லாம் அறிந்த இந்த சூறாவை நீங்கள் வெட்டி பாருங்கள். நபியே, ஒரு நாள் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? மலைமலையா ஏறி ஏறி போவீங்க. ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு கூப்பிடுறதுக்காக வேண்டி மலைமலையா ஏறி போவீங்க. மக்காவை இப்ப பார்த்தாலும் தெரியும், அப்பவும் அப்படித்தான். மக்காங்கிறது ஒரு மொத்தமான மக்கள் குடியிருக்கக்கூடிய மார்க்கெட் அல்ல, ஒரு இந்த ஏரியா மாதிரி உள்ளது அல்ல. மக்கா என்பது என்ன தெரியுமா? அங்க ஒரு மலை, அங்கன கொஞ்சம் புல்லு, அங்கன ஒருத்தான் ஆடை மேய்ச்சிட்டு அங்கன ஒரு குடும்பம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு 1000 அடிக்கு, அந்த பக்கம் ஒரு 1000 அடி உயரத்துல ஒரு மலை, அங்க ஒரு புல்லு, அங்க ஒருத்தான் உட்கார்ந்துருப்பான், அங்க ஆட்டை வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த பக்கத்துல வரவங்க பூராமே மலைப்பாங்கான மலைகள் தான். மலைகள்ல தான் இருப்பாங்க வரைய மண்ணடியார் மாதிரி யாரும் ஒன்னா சேர்றதே இல்லை. ஒன்னா சேர்றது எப்படின்னா வருஷத்துல ஒரு தடவை ஒரு மார்க்கெட் போடுவாங்க, அந்த அதுக்காக வருவாங்க. மற்றவெல்லாம் அவன் அங்க அங்கன்னு இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து அந்த மலைக்கு போவாங்க. ஏறி தனிமையாக ஏறி சென்று அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பக்குவமா அல்லாஹ் பற்றி எடுத்து சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு யா அய்யுஹன் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ சொல்லுங்க வெற்றியாயிருவ என்று சொல்லி அவங்களை சமாதானப்படுத்திட்டு அவன் ஓரளவு
ஒத்துக்கொள்ள வைத்து விட்டு வருவார்கள். பின்னாலேயே ஒருத்தன் போவான். அந்த ஆளு ஒரு மாதிரி, மக்காவிலே அந்த ஆள் ஒரு மாதிரி இப்படித்தான் பேசிக்கிட்டு அலைவான். நீ எது நம்பிக்கிட்டு அவன் பேசி பின்னால போவாதன்னு போய் கனெக்ஷன் சொல்லி விட்டுவார்கள். இன்னும் கல்லாவும் அவன் பொய்யன், அவனை உண்மைப்படுத்தாரு சொல்லிக்கொண்டே பின்னால. இதுக்குன்னே ஒரு பட்டாளம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போறாங்க. அப்படியே ஒவ்வொருவரையும் கரையை வைத்து விட்டு வந்திருப்பார்கள். அத்தனையும் வீணாக்குவார். இப்படி ஒரு காலம் இருந்தது. நபி உமக்கு தெரியுமா? ஒரு ஆளை நீங்கள் பக்குவப்படுத்துவதற்காக எத்தனை மனித கால்கெடுக்க ஏறினீங்க. ஆனா இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்துல எல்லாமே எல்லாம் சொல்றான். இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. 10,000 பேர் வர்றாங்க சலாத்துக்கு. ரசூலுல்லாஹ்விடத்துல நாங்கள் தூதுகுழு, நாங்கள் அந்த கஃபார் கூட்டத்திலிருந்து உள்ளவர்கள், இதிலிருந்து உள்ளவர்கள். ஒரு பெரிய அதிசயமான செய்தி. ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒருத்தர் வந்தார். ஒரு கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கிறார். முரட்டுத்தனமா இருந்தவர் அரப் சலாம் அப்படின்னார். அரபி சகோதரனை சலாம் சொன்னார். சொல்லாம் சொல்லிட்டு வலைக்கும் சலாம் யா அஹ்ல் அரப், நீங்க என்ன உங்களுக்கு என்னமோ பேய் வருதாம்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பேயும் வரல, பெசாது வரலப்பா, அல்லாஹ்வோட வந்து சில திருவாக்குகள் சரி ஓதி காட்டு, எதுவா இருந்தா ஓதி காட்டு. ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டுகின்ற பொழுது அப்படியே மெய் மறந்து ரசித்தவர், நான் என்ன இஸ்லாமா சொல்லிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு பெருமானார் கேட்கிறாங்க, நீங்க எந்த ஊர், நீங்க யாரு? நான் ரிஃபாருங்கிற. ரிஃபார் ரிஃபார் வந்தது யார் தெரியுமா? அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தர்ருல் கிஃபாரி என்றால் மிகப்பெரிய துறவி சஹாபாக்கள். அவருடைய பேர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தான் முத ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஈமான் கொள்றாரு. நான் ரிஃபாருங்கிறார். சொல்ல அப்படி அதிர்ந்து விட்டாங்க. ரிஃபாருன்னு உடனே அதிர்ந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? ரிஃபாருங்கிறது பாலைவன கொள்ளையர்கள். கொள்ளை கூட்டத்துல புள்ளைட்டு போய் ரிஃபார் வர்றாண்டா கூட பயப்படும். ரிஃபார் வர்றான்னு சொன்னா அழுத உள்ள கூட அழுதியில் இருக்கும். அவ்வளவு மோசமான கேரக்டர்களா ரிஃபார். கொள்ளைக்காரர்களிலேயே மிகப்பெரிய கொள்ளைக்காரர். அவர்களை பற்றி உதாரணம் சொல்லப்படும். கம்பல் தாக்கு பள்ளக்காரர்கள் அப்படி எல்லாம் நம்ம நாட்டில் சொல்ல முடியலாம். அது மாதிரி அந்த பாலைவனத்துல ரிஃபார் கடுமையான கொள்ளை. அப்படி வருவான் காலால அப்படி ஒரு குத்து விட்டு ஆளை காவலிச்சுட்டு இடது காலால இப்படி பரட்டி பார்ப்பான். ஏதாவது காத்து இருக்கா? காசு இல்ல, டீசல் கத்தல், இன்னைக்கு மோசமான ஒரு கொலை என்ன சொல்லிட்டு போயிடும். காசை பார்த்துட்டு கொள்றது இல்லை, ஆனை பார்த்தோம்னா குத்திடுறது. குத்தி கீழே விழுந்த பிறகு இடது காலனால இப்படி பரட்டி பார்ப்பான். ஏதாவது இருக்குதா? இல்ல, டீசல் கத்தல், இன்னைக்கு மோசமான கொலை சொல்லிட்டே போயிட்டு இருப்பான். போயிட்டே இருக்கும்போது பசிக்கும். ஒரு ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். தகாரன் அதனுடைய ஒரு சண்டை அறுத்து மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒட்டகத்தை உயிரை அப்படியே அறுத்து அப்படி பக்கத்தில் உள்ள அந்த சூடு மணல்ல போடுவோம். அப்படி பொறிஞ்சிரும். அப்படி எடுத்து சாப்பிடுவோம். அது என்ன ஆட்சி துடிச்சு இவ்வளவு மோசமான எவ்வாறு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்ல ஆச்சரியம் தாங்கிற அல்லாஹ் ஈமான யாருக்கெல்லாம் தர்றான் என்று ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவார். அபூ தர்ருல் கிஃபாரி அவர்தான் சஹாபாக்களிலேயே துறவி. கொள்ளை கூட்டத்தில் ஒன்னா நம்பரா இருந்தார். இப்ப நான் எதற்கு சொல்றேன்னா, அவர் என்ன ஊருக்கு போய் அந்த கூட்டத்தை புறாமே அழைச்சிட்டு கொள்ளையர்கள் அத்தனை பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் முழக்கத்தோடு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மதீனாவுக்கு வந்தார் என்பதா வரலாறு சொல்கிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், தனி மனிதனை ஈமான் கொள்வதற்காக வேண்டி மலமலையா அலைஞ்சீங்க நபி, அதெல்லாம் தெரியும். ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்லை. கூட்டம் கூட்டமா வந்துச்சு. இங்க 1000 பேர் வர்றாங்க, பிறகு 10,000 பேர் வர்றாங்க, பிறகு தூதுக்குழு வரும், தூதுக்குழு வந்துகிட்டே இருக்கு. அரபகத்துடைய எல்லா மக்களும் வந்து ஈமான் கொண்டு சேர்க்கிறாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இதான நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சு போச்சு, வெற்றி கிடைச்சு போச்சு. ஒரு ஐத்தன் நாசை எதுகுன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து போகிறாங்க. அதனால நபியே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, இன்னும் கொஞ்சம் தஸ்பீஹ் செய்யுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே பெருமானார் சொல்வதிலே சோடை போனவர்கள் அல்ல, இரவிலே 3/2 பகுதி தொழுவர்கள் அல்லாவே விளக்கிட்டான். ஆனா இங்க புதுசா ஒரு சட்டத்தை சொல்றான், வெற்றி கூட வரும் பொழுது இன்னும் தஸ்பீஹ் செய்ய, போராடி இன்னும் தஸ்பீஹ் செய்ய.
கோடீஸ்வரன் 10 கோடிக்கு அவன் அதிபதியாக வெறும் கோடியாக இருந்தவன் 10 கோடிக்கு அதிபரான அசப்பிக்க உனக்கு இன்னும் வந்திருக்கிறது, இன்னும் அதிகமாக தப்பி. இதுதான் யதார்த்தம். அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். அந்த வசனத்தை எல்லாம் எதிர்த்து சொல்கிறான் எண்ணிப்பார்கள். எனவே கணியத்திற்குரிய பெருமக்களை, இந்த சிறப்பான நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நன்னாளிலே அல்லாஹ் தஆலா மலக்குகளை அனுப்பி நம்மளை கண்ணியப்படுத்துகிறான். நாம் என்னவெல்லாம் நினைத்து வர்றோமோ அதையெல்லாம் தருவதற்குத்தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய அந்த பாக்கியம் அவர்களோடு நம்முடைய பாதத்தில் சேரும் பொழுது நமக்கு மனம் பெற்றதாக ஆகிவிடுகிறது. எனவே இன்று நாம் மனம் பெற்றதோடு இருக்கக்கூடாது. ஒரு மாநாட்டிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நான் பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன், இனிமே நான் இதை விட்டு போக மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் அறுதிமானம் எடுத்துக் கொள்ள வேண்டியது. அவர்களுடைய தராதரத்திற்கு தக்க அதிகமாக அல்லாஹ்வை பாக்கியதற்கு முனைய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு தக்க மேலும் மேலும் அல்லாஹ்வை நன்றி செல்லக்கூடிய முயற்சிக்கு மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய ஒரு சிறப்பான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று இறைவனுக்கு பிரார்த்தனை செய்து நிறைவேற்றி